மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க தேசிய பொறிமுறையை செப்டம்பர் மாதத்திற்குள் நிறுவ முடியும் என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் புலம்பெயர் தமிழர்களுடன் கலந்துரையாடியதாகவும் மங்கள சமரவீர பாராளுமன்றத்தில் பதிலளித்து பேசும்போது தெரிவித்தார். ඩයස්පෝරා කිව්වම සමහරව හිතන්නේ මේක මේ දෙමළ ත්‍රස්තවාදීන් කියලා නෑ මිත්‍රවනි. ශ්‍රී ලාංකික ඩයස්පෝරාව டயஸ்போரா என்று கூறும்போது சிலர் தமிழ் பயங்கரவாதிகள் என எண்ணுகின்றனர். அவ்வாறில்லை. இலங்கை டயஸ்போராவில் 1.5 மில்லியன் பேர் உள்ளதாக உத்தியோகபூர்வமாக நமக்கு அறிய கிடைத்தது. அவர்கள் அந்த நாடுகளில் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றனர். இவர்கள் சிங்களவர்களாக அல்லது தமிழர்களாக அல்லது முஸ்லிம்களாக இருக்கலாம். இலங்கை டயஸ்போரா நமது நாட்டின் கீர்த்திக்கு பாரிய பங்காற்றுகின்றது. ஒரு தடவை மாத்திரமல்ல, வெளிவிவகார அமைச்சர் என்ற ரீதியில் 3-4 தடவைகள் தமிழ் டயஸ்போராவை நான் சந்தித்துள்ளேன். அவர்களுடன் கலந்துரையாடியுள்ளேன். அவர்களிலும் இனவாதிகள் சிலர் இருக்கின்றனர். ஆனால் பெரும்பாலானவர்கள் இன்று ஐக்கிய இலங்கைக்குள் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி செயற்படுவதற்கு தமது இணக்கத்தை தெரிவித்துள்ளனர். இந்த வருடத்தின் இறுதியில் புலம்பெயர்ந்தவர்களுக்கான நிகழ்வு ஒன்றை அமைச்சு ஏற்பாடு செய்து வருகின்றது. මගේ අමාත්‍යාංශයේ දැනුම් දැනටමත් කටයුතු කරනවා. දේශීය අමාත්‍යමාගෙන් අහන්න කැමතියි දේශීය යන්ත්‍රණය පිළිබඳ රජය ක්‍රියාත්මක කිරීමට බලාපොරොත්තු වන දේශීය යන්ත්‍රණය පිළිබඳ තීරණ වලට පැමිණලා තිබෙනවද? දිනසීයේ මැතිවරණ ප්‍රකාශනය තුල විශේෂයෙන්ම 93 වෙනි சர்வதேச தலையீடுகளுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்ற 100 நாள் திட்டத்தில் விசேடமாக 93வது பகுதியில் தெளிவாக கூறியுள்ளோம். இலங்கைக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் அல்லது போர் குற்றச்சாட்டுகள் காணப்படுமாயின் அவை தொடர்பில் ஆராய்வதற்கு தேசிய பொறிமுறை ஒன்றை அமைப்பதாக நாட்டு மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழியை தற்போது செயற்படுத்தி வருகின்றோம். விசேடமாக பல்வேறு நாடுகளில் பல்வேறு பொறிமுறைகள் கையாளப்பட்டுள்ளன. இலங்கைக்கு ஏற்ற பொறிமுறை தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம். நீங்கள் கூறியது போன்று பல மாற்று வழிகளும் உள்ளன. ஆனால் நாங்கள் ஏற்கனவே கூறிய தேசிய பொறிமுறை தொடர்பில் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் அறிவிக்க முடியும் என நான் நம்புகின்றேன். ඒ අදාළ යාන්ත්‍රණය සම්බන්ධයෙන්